முகேஷ் அம்பானி ஜவுளி வியாபாரம் முதல் தொலைத்தொடர்பு வரை அனைத்து துறைகளிலும் கால் பதித்து மிரள வைத்து கொண்டிருப்பவர் முகேஷ் அம்பானி. தனது தந்தையின் மூலம் இந்த துறைக்குள் காலடி எடுத்து வைத்தாலும் தற்போது இந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்பவர் இவர்தான். இவர் அறிமுகப்படுத்திய ஆஃபர்களால் மற்ற நிறுவனங்கள் நிலை தடுமாறியது. இந்தியாவிற்குள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது இவரது நிறுவனம். இந்த நிறுவனம் அறிவித்த 1 GB 1.5 GB இலவச டேட்டாக்களால் தற்போது மொபைல் போன்கள் வைத்துள்ள அனைவரும் ஜியோ சிம் கார்டுகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இதனால் அதிக பயனீட்டாளர்களை பெற்றது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான லாபத்தையும் ஈட்டியது இந்த நிறுவனம். இது மட்டுமல்லாமல் பெட்ரோலிய சுத்திகரிப்பு, எண்ணெய் சுத்திகரிப்பு, எரிவாயு ஆராய்ச்சி என இவரது கைவசம் ஏராள நிறுவனம். ரிலையன்ஸ் என்கிற மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் இவரின் பங்களிப்பு முக்கியமானது. இத்தனை நிறுவனங்களையும் தனது கைக்குள் வர்த்தக உலகின் மாபெரும் மனிதராக விளங்கக்கூடியவர் முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி என்று அழைக்கப்படும் முகேஷ் திருபாய் அம்பானி இந்தியாவின் நவீன தொழில்துறை முன்னோடிகளில் குறிப்பிடத்தக்க ஒருவராவார். இளம் வயதினிலேயே தன்னுடைய தந்தையுடன் வணிகத்தில் ஈடுபட்ட இவர் மிக விரைவில் ஒரு தொழிலதிபராக வளர்ச்சி பெற்றார். இவர் இந்திய வர்த்தக உலக ஜாம்பவான் என போற்றப்படும் திருபாய் அம்பானியின் மகனாவார். இவர் இந்தியாவின் மிக பெரிய தனியார் துறை நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டின் கூடுதல் பங்குகளை உடைய தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி ஆவார். முகேஷ் அம்பானி 1957ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் இந்தியாவின் வர்த்தக உலக ஜாம்பவான் என போற்றப்படும் திருபாய் அம்பானிக்கும் கோகிலா பென் அம்பானிக்கும் மூத்த மகனாக பிறந்தார். இவருக்கு அனில் அம்பானி என்ற சகோதரரும் தீப்தி சல்கோன்கர் மற்றும் நீனா கோத்தார் என்ற 2 சகோதரிகளும் உள்ளனர். முகேஷ் அம்பானி தன்னுடைய கல்வியை மும்பையில் உள்ள ஹில் கிரேன்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கினார். பின்னர் மும்பை பல்கலைக்கழகத்தில் ரசாயன பொறியியல் துறையில் BE பட்டம் பெற்றார். அதன் பிறகு 2 ஆண்டு MBA படிக்க அமெரிக்காவுக்கு பயணமான முகேஷ் அம்பானி கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தார். ஆனால் 1 ஆண்டு மட்டுமே நிறைவடைந்த நிலையில் 1980இல் தன்னுடைய படிப்பை கைவிட்டு இந்தியா திரும்பினார். முகேஷ் அம்பானி நீதா அம்பானி என்கின்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இசா என்ற மகளும் ஆனந்த் மற்றும் ஆகாஷ் என்ற மகன்களும் உள்ளனர். இவர்கள் மும்பையில் அண்ட்லியா என்று பெயரிடப்பட்ட 27 மாடி கட்டிடம் மிகவும் விலை உயர்ந்த வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த வீட்டின் மதிப்பு அமெரிக்க டாலரில் 2 பில்லியன்கள் ஆகும். முகேஷ் அம்பானியின் ஜியோ நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஆண்டு கூட்டத்தின் போது ஜியோ 4G சேவையை அறிமுகப்படுத்தினார். முகேஷ் அம்பானி சேவையினை அளிக்க தொடங்கியதிலிருந்து 6 மாதங்களுக்கு கட்டணங்கள் ஏதுமின்றி இலவச சிம் குரல் அழைப்புகள், தரவு என இந்திய டெலிகாம் துறையிலேயே 4G சேவையின் கீழ் ரிலையன்ஸ் நிறுவனம் ஆட்டி படைத்தது. ஜியோ சேவை வணிக ரீதியாக தொடங்குவதற்கு முன்பே 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் லைஃப் பிராண்ட் ஜியோ 4G ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்தியது. பின்னர் மை ஜியோ, ஜியோ சாட், ஜியோ ஃப்ளே, ஜியோ ஆன்டிமெண்ட், ஜியோ பீட்ஸ், ஜியோ மேக்ஸ், ஜியோ எக்ஸ்பிரஸ் நியூஸ், ஜியோ டிரைவ், ஜியோ ஜாயின், ஜியோ மணி மற்றும் ஜியோ செக்யூரிட்டி போன்ற செயலிகளையும் அறிமுகம் செய்தது. அதன் பின் இறுதியாக செப்டம்பர் 1ஆம் தேதி ஜியோவின் குரல் அழைப்புகள் மற்றும் தரவு சேவைகள் இலவசமாக அறிமுகம் செய்தது. டிசம்பர் மாதம் வரை முதற்கட்டமாக இலவச வரம்பற்ற குரல் அழைப்பு மற்றும் தரவு சேவைகளை அளித்தது. தரவு சேவைகளை அளித்து வந்த ஜியோ மேலும் வாடிக்கையாளர்களை ஈர்க்க மேலும் 3 மாதங்களுக்கு தரவினை மட்டும் குறைத்து இலவச சேவையினை வழங்கியது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஜியோ நிறுவனம் பல மில்லியன் பயணிகளை பெற்று பல மில்லியன் பயனீட்டாளர்களை பெற்றது. பொதுமக்களுக்கான சேவையை செப்டம்பர் 2016இல் ஜியோ துவங்கி வெறும் 2 வருடம் மட்டுமே ஆன நிலையில் இந்த நிறுவனத்தின் தற்போது சுமார் 20 கோடி வாடிக்கையாளர்கள் உள்ளனர். மேலும் இந்தியாவில் தற்போது 50 கோடி ஃபியூச்சர் போன் வாடிக்கையாளர்கள் உள்ளனர். முகேஷ் அம்பானியின் கைப்படாத வியாபாரமே இல்லை. இந்தியாவில் இருந்து கொண்டே உலக பெரு நிறுவனங்களிடம் போட்டியிடும் அம்பானியின் திறமைக்கு அவரின் சுத்திகரிப்பு நிறுவனம் ஒன்றே சான்றாகும். குஜராத்தின் சாம்பு நகரில் அமைந்துள்ள அந்த சுத்திகரிப்பு ஆலையானது நாள் ஒன்றிற்கு 6,68,000 பீப்பாய்கள் என்ற கொள்ளளவு கொண்டுள்ளது. அதாவது இது ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலையில் ஒன்றாகும். ஒரு குடும்பத்திற்கு 600 வேலையாட்கள். உலகின் மிக விலை உயர்ந்த குடியிருப்புக்கான சொந்தக்காரர் முகேஷ் அம்பானி தான். மும்பையில் அமைந்துள்ள இவரது வீட்டின் பெயர் அண்ட்லியா ஆகும். மொத்தம் 27 மாடிகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட கட்டடத்தில் 600க்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவருடன் பணிபுரிபவர்கள் இவர் எந்த காரணத்திற்காகவும் கோபப்பட்டு யாரையும் திட்டி நாங்கள் பார்த்ததில்லை என்று கூறுகின்றனர். ஹாக்கியை நேசித்தது போலவே முகேஷ் அம்பானி கார்களின் மீது காதல் கொண்டிருக்கிறார். இது நாள் வரையிலான மொத்தம் 168 கார்களை அவர் சொந்தமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கார்களில் புல்லட் ப்ரூஃப் மற்றும் குண்டு வெடிப்பை தாக்கு பிடிக்கக்கூடிய BMW 760 Li காரும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முகேஷ் அம்பானி ஃபால்கான்
900 என்கிற தனி விமானம் ஒன்றையும் கொண்டுள்ளார். அதில் ஒரே நேரத்தில் வெறும் 14 பயணிகளை மட்டுமே பறக்க முடியும். பால்கான் 900 விமானத்தின் அன்றைய மதிப்பு சுமார் 43.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது தவிர முகேஷ் அம்பானியிடம் ஒரு A319 விமானமும் உள்ளது. இது 180 பயணிகளை சுமந்து பயணிக்கும் திறமை கொண்ட ஒரு விமானமாகும். இதன் மதிப்பு 230 கோடி ஆகும். இது அம்பானிக்கு மட்டுமே கிடைக்கும். இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலதிபர்களில் பாதுகாப்பாக உலா வரும் ஒரே தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தான். முகேஷ் அம்பானியின் ஆண்டு வருமானம் ரூபாய் 15 கோடி ஆகும். இந்த சம்பளம் கடந்த 9 ஆண்டுகளாக மாறாமல் உள்ளது. ஆண்ட்லியா என்பது இந்தியாவின் மும்பை நகரத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு தனியார் வளாகமாகும். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட்டின் மேலாண்மை இயக்குனர் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமானது. இது உலகின் மிக விலையுயர்ந்த வீடாக கருதப்படுகிறது. முகேஷ் அம்பானியின் மனைவி நீதாவின் விருப்பத்திற்கிணங்க அவர் மீதுள்ள காதலை வெளிப்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ள வீடுதான் இது. உலகத்தில் மிகவும் விலையுயர்ந்த தனிநபரின் வீடாக கருதப்படுகிறது. இந்த வீட்டின் சிறப்பு என்னவென்றால், ரிக்டர் 8 அளவு கொண்ட நிலநடுக்கத்தை கூட தாங்கும் அளவிற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் அற்புதம் என்னவென்றால், கண்ணாடி மாளிகையான ஆண்ட்லியாவின் கோபுரங்கள் மேகத்தை கிழித்துச் செல்லும் கோபுரத்தைப் போல் மும்பை தொடுவானத்தில் காணப்படும். ஆண்ட்லியா 50 மாடி கோபுரத்தை விட உயரமானது. இதில் 27 மாடிகள் உள்ளது. 4532 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது ஆண்ட்லியா. இது தோராயமாக 49,000 சதுரடி ஆகும். வீட்டில் அம்பானி குடும்பத்தார் 5 பேர் வசிக்கின்றனர். ஆண்ட்லியா இல்லத்தில் சலூன், திரையரங்கு, ஸ்விம்மிங் பூல், யோகா, நடனம் என்று அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளது. வெயிலை தணிக்க ஸ்னோ ரூம் ஒன்றும் உள்ளது. அம்பானி குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த சொகுசு மாளிகையை தினசரி பராமரிக்க 500 பணியாளர்கள் வசிக்கின்றனர். இவர்களை வீட்டின் உரிமையாளர்கள் மிகவும் நன்றாக பார்த்துக்கொள்கின்றனர். இவர்கள் ஓய்வெடுக்க கட்டிடத்தில் தனியாக ஒரு அறை உள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் பொதுவாக அமைப்பு கொண்டுள்ள ஹோட்டல் அல்லது அபார்ட்மெண்ட்டை போல் இல்லாமல் ஆண்ட்லியாவின் எந்த ஒரு தளமும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டதில்லை. ஒரே மாதிரியான பொருட்களையும் பயன்படுத்தினதில்லை. 9வது தளத்தில் உலோகம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் 12வது தளத்தில் அதனை பயன்படுத்தக்கூடாது. செய்ததையே செய்யாமல் பல்வேறு பாணியில் மற்றும் வடிவங்களை கொண்ட கட்டிடக்கலையின் உருவமாக இந்த கட்டுமானம் இருக்க வேண்டும் என்பதே இதன் பின்னணி. அனைத்து வகையிலும் ஆடம்பரத்தை அள்ளி தெளிக்கும் ஆண்ட்லியாவின் பல்வேறு தளங்களுக்கு சேவை அளிக்க 9 லிப்டுகள் உள்ளன. குடும்பத்தார், விருந்தாளிகள் மற்றும் பணியாளர்களுக்கு தனித்தனி லிப்டுகள் உள்ளது. இவரது வீட்டில் குடும்பத்தார்கள் கார்களை நிறுத்த மட்டும் 6 தளங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 7வது தளத்தில் தனியார் கார் சேவை மையம் உள்ளது. அம்பானி இதுவரை சாதித்த சாதனைகள் ஏராளம். இனி வருங்காலத்தில் அம்பானியின் சாதனைகள் எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது? காத்திருந்து பார்ப்போம்.